முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 50. மதிகெட்டு அறவாடி மயங்கி அற அப்படின்னு துவங்குகிற பாடல். இந்த கந்தர் அனுபூதி 51 பாடல்களை கொண்டது. மாத்திருக்கா புஷ்பமாலையா அணிவிக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த கந்தர் அனுபூதி பாடல்ல 51வது பாடல் அதுவே ஒரு மகா மந்திரமாக அமைகிறது. இந்த 50வது பாடல் எடுத்தோன்னா இது ஒரு பலஸ்ருதி மாதிரி இருக்கு. எப்பவுமே ஒரு ஸ்லோகம் படித்தோன்னா அந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்திலே கடைசியில் வரும். இந்த பாடல் அந்த மாதிரி அமைந்த ஒரு பாடல் அப்படின்னு தோன்றது. கெடுவாய் மனனே கதிகேள் அப்படின்னு ஆரம்பிச்சார். உனக்கு நீ கதி வேணும்னாக்க இந்த கெட்டு அலையிற மனசே நீ கேளு. எம் தாயும் எமக்கு அருள் தந்தையும் இருக்கான், முருகன் இருக்கான். அவன் எனக்கு பேசா அனுபூதி தந்தான். அவனுடைய பாதங்களை என்னுடைய தலைமேல் வைத்து எனக்கு அருள் செய்தான் என்றெல்லாம் விவரித்து இந்த 50 பாடல்கள்லையும் அனுபூதி நிலைக்கு போகணும்னா எந்தெந்த நிலைகளை கடக்க வேண்டும், என்னென்ன சாதனைகள் பண்ணினா, என்னென்ன பயிற்சிகள் மூலமாக இந்த பேசா அனுபூதியை பெற முடியும் அப்படின்னு இந்த பாடல்களில் வரிசையாக சொல்லின்னு வரார். 40லேருந்து 45 வரைக்கும் இருக்கிற பாடல்களில் விவரமாக சொன்னார். சமாதி நிலைக்கு, தியானத்திலிருந்து சமாதி நிலைக்கு போவது எப்படி, குறியை குறியாது குறித்தறிவது எப்படி, அதே போல பேசா அனுபூதி நிலைக்கு வருவது எப்படி, திருவடி தாமரைகளை தன் தலை மீது பெறுவது எப்படி என்றெல்லாம் அந்த அனுபூதி நிலை பெறுவதற்கான விளக்கங்களை விவரமாக கொடுத்திருக்கார். அதில் முக்கியமாக அவர் சொல்றது என்னன்னா, இந்த உலக மாயையிலிருந்து நீங்க வேண்டும். ஆசை பாச பந்தங்கள் இதையெல்லாம் நீக்க வேண்டும். தலைப்பட்டு அழிய தகுமோன்னு சொல்லுவார். இந்த உலகம்ங்கிற விலங்கிலிருந்து விடுபட்டாதான் தன்னம் தனி நின்று தான் அறியும் நிலை கிடைக்கும். நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருக்கும் நிலை அப்படின்னு ஒரு திருப்புகழில் சொல்லுவார். நீ வேறனாது இருக்க, நான் வேறனாது இருக்க, அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் விடணும், என்ன பயிற்சிகள் பண்ணணும், அந்த மெய்ப்பொருளை எப்படி தேடுவது என்றெல்லாம் விவரித்து சொன்னார். இந்த பாடல்ல சொல்றார், எவ்வளவு முயற்சி செய்து எவ்வளவு இது பண்ணினாலும் இறைவனை தேடும் முயற்சியில அறிவு தடுமாறி, அதே போல இந்த மயக்க கடலில் திரும்பவும் விழும்படியாக அந்த மாதிரி எல்லாம் ஆகலாம். எத்தனையோ தபோதனர்கள், இப்போ உதாரணத்துக்கு விஸ்வாமித்திரரே எடுத்துனா எத்தனையோ பெரிய தபஸ்வி, ஆனால் அவர் பெண் ஆசையில் திரும்பவும் இந்த உலக மயக்கத்தில் அகப்பட்டு கொண்டார். அது மாதிரி தவநிலைகளில் இருந்தால் கூட தவநிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் கூட திரும்ப இந்த உலக மாயையில் அகப்பட்டு கொள்ளும் நிலை வருகிறது. அதுக்காக தான் இதற்கு முதல் செய்யுள்ள சொன்னார், கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே அப்படின்னார். உன்னை நினைவர், முருகனை நினைப்பவர்களுக்கு அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்குகின்ற கருணா சமுத்திரம் அவன் அப்படின்னு சொன்னார். அவனுடைய கிருபையால இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கும். இந்த பாடலையும் அதைத்தான் சொல்றார். கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன், நான் கஷ்டப்பட்டாலும் கூட அவற்றிலிருந்தெல்லாம் முருகன் என்னுடைய அந்த ஆசைகளை நீக்கி முருகன் என்னை ஆட்கொள்ளுவான் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். இப்போ பாட்டை பார்ப்போம். மதி கெட்டு அறவாடி மயங்கி அற கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன். மதி கெட்டு, மதினா புத்தி, புத்தி தடுமாறி போய் எத்தனையோ நூல்கள் படிக்கிறோம். நூல்களை எல்லாம் படித்து இது இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட அந்த ஆசைங்கிறது வரபோது அந்த புத்தி நிலை தடுமாறுறது. அதே போல அற வாடி, மிகவும், இந்த இடத்துல அறனா மிகவும், வாடினா துன்பப்பட்டு, மயங்கி அற கதி கெட்டு, மயங்கி திருப்பவும் இந்த உலகம் என்கிற ஆசை கடலில் அகப்பட்டு கொண்டு, கதி கெட்டு நான்
பெற வேண்டிய அந்த உயர்ந்த நிலையை அறத்தின் வழியாக அறகதி கெட்டு தர்மத்தின் வழியாக நான் பெற வேண்டிய அந்த உயர்ந்த நிலையை அடையாமல் மனிதர்களுக்கு இந்த புத்தி தடுமாறி இந்த உலகம் என்கிற மாயையில் மயக்க கடலில் மூழ்குகின்ற நிலை வரும். ஆகவே இதுல சொல்றார், மயங்கி அறகதி கெட்டு அவமே கெடவோ கடவேன். அவமேனா துன்பத்தில் இருப்பேனா, இருக்க மாட்டேன். ஏன்னா முருகனுடைய அருள் இருக்கிற போது திரும்பவும் எனக்கு புத்தி தடுமாறி புத்தி பேதலித்து ஆசை கடலில் அகப்படுகின்ற அந்த நிலை எனக்கு வராது அப்படின்னு சொல்றார். கெடவோ கடவேன், இதை கடந்து வந்து விடுவேன் நான். அது முருகனுடைய அருளால், அவன் அருளால் அவன் தாளை பணிந்து அவன்தான் நம்ம ஒவ்வொரு நிலையிலும் நம்மை உய்வித்து தன்னுடன் சேர்த்து கொள்கின்ற நிலை இல்லையா. முருகனை அழைக்கிற போது நதி புத்திரம் ஞான சுகாதிபம் அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே அப்படிங்கிறார். நதினா கங்கா நதி. கங்கா நதியினுடைய மைந்தனே, நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியது கங்கை நதி. அந்த கங்கை நதியின் மைந்தன் அவன் சிவபெருமானுடைய கண்களில் இருந்து தோன்றிய தீப்பிழம்பானது கங்கை நதியில் தாமரையில் குளிர்ந்து குழந்தையாக உருவெடுத்தவனமும். அவன் சரவண ஜாதா. ஞான சுகாதிபாம், இந்த மயக்க கடலில் இருந்து வெளியேறுவதற்கு நமக்கு ஞானம் தேவை. அவன் கையில் இருக்கும் வேல் தானே அதுக்கு. அந்த முருகனே ஞான வடிவானவன். ஞான சுக அதிப அப்படிங்கிறார். ஞான சுகத்தை தரக்கூடிய ஞானம், அந்த பேரின்ப ஞானத்தை தரக்கூடிய முருகாம். அத்திதி புத்திரர். திதி புத்திரர் அப்படின்னா, திதினா காசியப்பரோட மனைவி. காசியப்பரோட மனைவியில அதிதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள் எனவும், திதி என்பவளுக்கு பிறந்த குழந்தைகள் ராட்சசர்கள் என்று சொல்லப்படுவார்கள். திதி அப்படி அதிலிருந்து வந்ததுதான் தைத்தியர்கள். அந்த ராட்சசர்கள் அரக்க குணம் கொண்ட அசுரர்களை, திதி புத்திரரை வீறு அடு அவர்களுடைய பெருமையை அவர்களுடைய வலிமையை போக்கடித்த, அவர்களுடைய வலிமையை வென்ற சேவகனே. சேவகன்னா காப்பாற்றுகிறவன். இந்த மயக்க கடலில் இருந்து நான் மீளுவதற்கு முருகனை அழைக்கிறார். சேவகா, நீ நதி புத்திரன், நீ அந்த திதி புத்திரர்களை அழித்தவன், ஞானத்திற்கு அதிபதி. மயக்க கடலில் இருந்து நான் வெளியேறுவதற்கு எனக்கு ஞானம் முக்கியம். நீ எப்படி அந்த அசுரர்களை அழித்தாயோ, அசுரர்கள் என்பது காமம், குரோதம், லோபம், மலங்கள் 3 இவற்றின் வடிவம்தான், துர்குணங்களின் வடிவம்தான் அசுரர்கள்ங்கிறது. அதையெல்லாம் போக்கடிப்பவன் நீதான். புத்தி மயங்கி நான் மீண்டும் இந்த உலக இன்பங்களில் ஈடுபடாமல் என்னை கரையேற்று அப்படின்னு கேட்கிறார். கந்தர் அனுபூதி பாடல்களை எதற்காக பாடப்பட்டது என்று சொன்னால், ஒரு ஜீவன் எப்படி தன் நிலையிலிருந்து, ஜீவ நிலையிலிருந்து அந்த பரமாத்மாவுடன் ஐக்கியமாகும் நிலைக்கு போவது எப்படி, அந்த உணர்வு எப்பொழுது வரும், அதை விவரிப்பது தான் இந்த கந்தர் அனுபூதி. அதனால கந்தர் அனுபூதி பாடல்களை பாடும்போதும் நமக்கு இந்த உலக மாயையை விட்டு பெருவாழ்வுன்னு சொல்றார் இல்லையா, மரணமில்லா பெருவாழ்வு, அந்த பெருவாழ்வு கிடைப்பதற்கான ஒரே நோக்கத்தில் எழுதப்பட்டது இந்த கந்தர் அனுபூதி பாடல். அதனால்தான் இதில் சொல்றார், மதிகெட்டு அறவாடி மயங்கியற கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன், நதி புத்திர ஞான சுகாதிபம் அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே அப்படின்னு சொல்றார். முருகாச்சரணம்.